கிட்ஸ் டாக்டர் யூடியூப் சேனல் நேயர்களே, இன்று நாம் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் ஹலால் முறையில் அறுக்கப்பட்ட உணவு மருத்துவ பார்வையில் மெடிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆஃப் ஹலால் ஃபுட். ஃபர்ஸ்ட் இந்த ஹலால்னா என்னன்னு தெரியும். ஹலால் முறையில் அறுக்கப்பட்ட உணவு பற்றி தெரியும். இந்த ஹலால்னா என்னன்னு தெரிஞ்சிருக்குன்னா மிக ஈஸியாக இருக்கும். இந்த ஹலால் என்பது ஒரு அரபிக் வேர்டுனா ஹலால் என்பது அனுமதிக்கப்பட்ட, பெர்மிசபிள் அப்படின்னு சொல்லி ஒரு அரபிக் வேர்டு. இந்த ஹலால் ஃபுட் பற்றி, ஹலால் முறையில் அறுக்கப்பட்ட உணவு பற்றி பல நான் வெஜிடேரியன் லவர்ஸ் கிடையில டிபேட்டு, அப்ரிஹென்ஷன், செப்டிசிசம் நிறைய இருக்குது. இந்த ஹலால் முறையில் அறுக்கப்படுவது மட்டும்தான் குறிக்கப்படுவதை தவிர மாறாக அது உணவு குக் பண்ணுற மெத்தட்லாம் குறிக்காது. இந்த ஹலால் முறை என்றால், அனுமதிக்கப்பட்ட முறை என்றால், இறைவனின் பெயரை சொல்லி ஒரு குறிப்பிட்ட இஸ்லாம் சொல்கின்ற வரையறைக்குள் அந்த பலி அனிமலை, அதாவது ஆடு, கோழி, ஒட்டகம் போன்றவற்றை அறுத்து பலியிடுவது. எப்படி அறுக்கணும்னா ஷார்ப்பான கத்தி வச்சுக்கணும், மிக மிக ஷார்ப்பான கத்தி வச்சுக்கணும். அந்த அறுக்க முன்னாடி அந்த அனிமல் ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்கணும். செத்த அனிமலாக இருக்கக்கூடாது. கழுத்தில் கரெக்டாக ஜுகுலார் வெயின் ஒன்று இருக்கும். அதை ஃபாஸ்ட்டாக, ஸ்விஃப்டாக, சாஃப்டாக, மிக குயிக்காக அறுக்கணும். ஒரு ஆய்வுப்படி இந்த அறுத்து அனிமல் இறந்து போகிறதுக்கு 14 செகண்ட் தான் ஆகும். ஸோ மற்ற முறைகளில், அதாவது கழுத்தை நிறுத்தி கொள்வது, சுட்டு கொள்வது, களவு ஒழுக்கில் வச்சு சாவடிக்கிறது அல்லது தடியால் அடித்து சாவடிக்கிறது, இதெல்லாம் அனிமல்களுக்கு அதிகபட்சம் வலியும் உணர்ச்சிகளும் இருக்கும். இந்த முறையில் வலி மிக மிக குறைவாக இருக்கும். இது ஒரு ஹியூமன் ஸ்விஃப்ட் அப்ரோச். இந்த ஜுகுலார் வெயினை கட் பண்ண பிறகும் மற்ற முறை இல்லாமல் பிரெயினுக்கும் ஹார்ட்டுக்கும் தொடர்ந்து கனெக்ஷன் இருக்கிறதுனால ஹார்ட் விரைவாக பம்ப் பண்ணி எல்லா இரத்தத்தையும் வெளியே செலுத்திவிடும். அதாவது எல்லா உடலில் உள்ள எல்லா இரத்தமும் வெளியே செலுத்த வரை அந்த ஹார்ட் பம்ப் பண்ணிட்டு இருக்கும். அப்புறம் அந்த அனிமல் இறந்துவிடும். ஸோ இந்த ஜுகுலார் வெயினில் ஃபுல்லாக இருக்கிறது டீஆக்சிஜனேட்டட் பிளட், அதாவது ஆக்சிஜன் நீக்கப்பட்ட இரத்தங்கள். ஸோ இந்த ஆக்சிஜன் நீக்கப்பட்ட இரத்தங்கள் எல்லாமே உடம்பை விட்டு நீக்கப்பட்டு விடுகிறது இந்த ஹலால் முறையில் அறுக்கப்படும் போது. ஸோ ஃபாஸ்ட்டாக அறுக்கணும், ஷார்ப்பாக அறுக்கணும், சும்மா மழுங்க அறுக்கக்கூடாது, மிக குயிக்காக அறுத்து முடிச்சிடணும். இறைவன் பெயரை சொல்லி அறுக்கணும். இறைவன் பெயரை சொல்லி அறுத்தாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாமல் ஒரு ஆடால் அடித்து சாவடித்தாலும் அது ஹலால் மீட் கிடையாது. ஸோ இந்த ஹலால் மீட் என்பது முஸ்லீம்களுக்கு மட்டும் சொந்தமானதில்லை, எல்லாத்துக்கும் சொந்தமானது. ஏன்னா அதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது, அது சேஃபாக இருக்குன்னு சொல்லிட்டு பல ஆய்வுகள், பல தரவுகள் முடிவு செய்துள்ளன. இந்த ஜுகுலார் வெயின் அறுக்கப்பட்டு எல்லா ரத்தம் வெளியே போகிறதுனால அனிமலின் மாமிசத்தில் ரத்தம் தங்குறது கிடையாது, அனிமல் உடலில் ரத்தம் தங்குறதே கிடையாது. ஸோ மற்ற முறைகளில் அறுக்கப்படும் போது அல்லது சாகடிக்கப்படும் போது உடம்புல ரத்தம் தங்கி இருக்கும் போது அந்த ரத்தத்தினுடைய டாக்ஸின்ஸ் அந்த அனிமல் மீட்டில் கலந்துருக்கும். அதனால அதனுடைய டாக்ஸினுடைய எஃபெக்ட் அதை உட்கொள்ளும் மனிதனுக்கு ஏற்படலாம். இன்னும் சில இரத்தம் உடம்புல இருக்கும்போது ஒரு ஆசிட் உருவாகி, கேஸ் உருவாகி, அது அந்த அனிமலுடைய மீட்டையே ட்ரையாக ஹார்டாகிடுது. அது 3 நாள் 4 நாளைக்கு ஒழுங்காக பாதுகாப்படலைன்னா அது எனோரோபிக் அண்ட் ஏரோபிக் பாக்டீரியாவுக்கு அதில் தாக்கி அதை ஃப்ளஷை டாக்ஸினாக மாற்றி அதில் கேஸ் ரிலீஸ் பண்ணி அது உபசமயத்தை தான் நொந்து போன கறின்னு சொல்லுவோம். இந்த பிரச்சனை ஹலால் முறையில் அறுக்கப்பட்ட கறியில் இருக்காது. காட்டை எல்லா டீஆக்சிஜனேட்டட் பிளட் எல்லாமே உடம்பை விட்டு ஹார்ட் பம்ப் பண்ணி வெளியே தள்ளிடுது. ஸோ பிளட் உடம்புல இருக்காது. இந்த ஹலால் முறையில் அறுக்கப்பட்ட மாமிசத்தையும் ஹலால் முறையில் அறுக்கப்படாத மாமிசத்தையும் கம்பேர் பண்ணும்போது பல மைக்ரோபயாலஜிக்கல் டெஸ்ட் பண்ணும்போது அது குவாலிட்டி டெஸ்ட்லேயும் அது பெஸ்ட்டாக இருக்கிறதுனால, பாக்டீரியல் கண்டாமினேஷன் கம்மியாக இருக்கிறதுனால இது ஹைஜீன், சேஃப்டி ஸ்டாண்டர்டும் அதிகமாக இருக்குது, நல்லா இருக்குது. இரண்டாவதாக, இந்த ஹலால் முறையில் அறுக்கப்பட்ட மாமிசத்தில் உள்ள ஃபேட்டி ஆசிட் கண்டென்ட், அதாவது ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்குது, சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு
பல தரவுகள் கூறுகின்றன. உதாரணமாக 2016 பப்ளிஷ் பண்ணப்பட்ட ஜேர்னல் ஆஃப் அனிமல் சயின்ஸ் அண்ட் பயோடெக்னாலஜியில் ஹலால் முறையில் அறுக்கப்பட்ட மாமிசத்தையும் ஹலால் முறை இல்லாமல் அறுக்கப்பட்ட மாமிசத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதில் உள்ள ஒமேகா 3 ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட் ரேஷியோ வந்து ஃபேவரபுளாக இருக்குது ஹலால் முறையில் அறுக்கப்பட்ட மாமிசத்தில். அதனால கார்டியோவாஸ்குலர் ரிஸ்க் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஜேர்னல் ஆஃப் அனிமல் சயின்ஸ் அண்ட் பயோடெக்னாலஜி 2016 வந்து குறிப்பிடுது. இது போக இந்த அனிமலை வந்து அப்ரிஹென்ஷன் இல்லாமல் லெஸ் குரியலாக ஒரு ஹியூமன் டச்சோட ஸ்விஃப்டாக வந்து அறுக்கும்போது அதோடைய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் லெவல் குறையிறதுனால அந்த பாசிட்டிவ் எஃபெக்டும் அந்த மீட்டில் வந்து நமக்கு கிடைக்கப்படுது. ஆக மொத்தத்தில் இந்த ஹலால் முறையில் அறுக்கப்பட்ட மாமிசங்களை உண்ணும்போது அது குவாலிட்டியாகவும் இருக்குது, சேஃப்டியாகவும் இருக்குது, ஹைஜீனிக்காகவும் இருக்குது, ஹெல்த்தியாகவும் இருக்குது. அதனுடைய பிளட் ரிட்டைன் உள்ள வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அதில் பிளட்டே இல்லை. அப்புறம் அதோடைய ஃபேட்டி ஆசிட் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதே மாதிரி குவாலிட்டியாக இருக்குது. ப்ளஸ் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் லெவல் கம்மியாக இருக்குது. நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கலாம், நீங்கள் ஆடு மாடு ஒட்டகம் இதெல்லாம் வந்து அறுத்து சாப்பிடணும், மீனை மட்டும் அப்படி சுத்த பண்ணி சாப்பிடலாம்னு சொல்கிறாங்களே, அப்போ அதில் மட்டும் ரத்தம் தேங்கி இருக்காது, அதில் மட்டும் ஃபேட்டி ஆசிட் லெவல் அதிகமாக கேட்கலாம். வந்து ஒரு சயின்ஸ் படி மீனை தண்ணியிலையும் எடுத்து அது செத்த உடனேயோ அதோடைய பிளட் உடம்புல உள்ள எல்லா பிளட்டும் சேர்ந்து கழுத்துக்கிட்ட வந்து எபிக்ளாட்டிஸ் ஒன்று இருக்குது, அதில் போய் சேர்ந்து இருந்துக்கிறோம். அதனால மீன் செத்த உடனே தன்னாலே உடம்புல எல்லா ரத்தமும் வந்து அது எபிக்ளாட்டிஸில் சேர்ந்துடும். நம்ம அந்த மீனை சமைக்கும் போது அந்த எபிக்ளாட்டிஸில் உள்ள ரத்தத்தை ரிமூவ் பண்ணி தான் சமைப்போம். அதனால மீனை வந்து ஹலால் முறையில் அறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன நேர்களே, இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கிட்ஸ் டாக்டர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இதை பிறருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நன்றி.